மிக்ஜாம் புயல் நிவாரணத் தொகை வழங்கும் பணி இன்று தொடங்கியுள்ள நிலையில் நியாய விலைக் கடைகளில் 2 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். மிக்ஜாம் புயல் நிவாரணத் தொகையாக 6000 ரூபாய் இன்று முதல் வழங்கப்பட்டு வருகிறது. நியாய விலைக் கடைகளில் அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு டோக்கனானது வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த டோக்கனை பெற்றிருப்பவர்களுக்கு காலை மாலை என இரு வேளைகளிலும் 50, 100 என்கின்ற எண்ணிக்கையின் அளவில் கூட்ட நெரிசல் இல்லாத வகையில் வழங்குவதற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. ரொக்கமாக பணம் வழங்கப்படுவதால் ரேஷன் கடைகளில் எந்தவித அசம்பாவிதமும் ஏற்படாமல் இருப்பதற்காகவும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்காகவும் ஒவ்வொரு நியாய விலைக் கடைகளிலுமே 2 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக மிகவும் பதற்றமான பகுதி, பாதுகாப்பு குறைவாக பகுதியாக கருதப்படும் பகுதியில் கூடுதலான போலீசார் அந்த பகுதியிலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். டோக்கன் வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே தற்பொழுது அந்த ரொக்க பணம் என்பது வழங்கப்பட்டு வருகிறது. டோக்கன் இல்லாதவர்களுக்கு விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து அங்கே பெறப்படுகிறது. தொடர்ந்து கூட்டமானது அதிகரிக்கும் பட்சத்தில் அங்கு வரக்கூடியவர்களிடம் பேசுவதற்கும் அவர்களை சமாளிப்பதற்காகவுமே காவல்துறையினர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். ரேஷன் கடைகளில் அதிக அளவிலான அந்த பணம் என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 50 100, 200 வரைக்குமான அந்த டோக்கன்கள் வழங்கப்பட்டிருக்கிறது ஒரு நாளைக்கு. அதன் காரணமாக பணம் வழங்கப்படக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நிலை அதை பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக 2 காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கிளஸ்டர் ஏரியா என்று சொல்லக்கூடிய அந்த பாதுகாப்பு குறைவாக இருக்கக்கூடிய பகுதி, வன ரீதியிலாக பதற்றமான பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளிலும் காவல்துறையினர் அதிகமாக பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.